பொதுவா தேர்தல் வந்துட்டா ஒரு தொகுதிக்கு எந்த வேட்பாளர் வந்து அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளர் அந்த தொகுதியை திணற விடுவாப்புல. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் சொல்லி அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளரை இந்த தொகுதி திணற அடிக்கும். பொதுவா ஓட்டு கேட்க உள்ளுக்குள்ள போறப்ப எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரை ஓட்டு கேட்க போறதை விடுக்க கருத்து கணிப்பு கேட்க போறாங்க பத்தியெல்லாம். அவங்களுக்கு இந்த தொகுதி பேரை கேட்டா கை கால்லாம் நடுக்கு. நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவனை கூட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி போடும் இந்த தொகுதி. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா பயமூர்த்தி வச்சிருக்க தொகுதி. இந்த சந்திரமுகில சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ள, கேட்ட பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. அந்த மாதிரி இந்த பேரை கேட்டாலே உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பயம் தொத்துக்குன்னு வைக்கல. இந்த தொகுதியில போட்டி போடுறது ஒண்ணு, இப்போதைக்கு ஈரான்ல போயிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா ஈரானை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு தொகுதி. யாரும் எதையும் இந்த தொகுதி கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, இதுதான் நடக்குன்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதி இந்த எலெக்ஷன்ல யாரை வச்சு செய்ய காத்திருக்கு, அதைத்தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோப்பி தமிழ்நாட்டோட இன்னொரு ஸ்டார் தொகுதி. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டோட முதன்மை தொகுதி. எப்படி வந்து முதல் குடிமகன் அப்புறம் இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முதல் தொகுதி அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். ஏன்னா அதுதான் நம்ம சபாநாயகர் அப்பாவோட தொகுதி, ராதாபுரம் தொகுதி. ராதாபுரம் தொகுதியினோட எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்னே ஒண்ணுதான், 2016 தேர்தல். அந்த 2016 தேர்தலில் கிட்டத்தட்ட 2 பேருக்கு இந்த படம் பார்த்துருக்கீங்களா, நெல்சன் மண்டேலான்னு சொல்லிட்டு ஒரு படம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் இருக்கும்ல, இவர் முன்னணியில் இருக்கார், இவர் முன்னணியில், அந்த மாதிரி பயங்கர ப்ரெஷர் ஏத்துன ஒரு தொகுதின்னு வைங்கல. வெறும் 49 ஓட்டுல அப்பாவையா அந்த இடத்துல தோத்துட்டாரு 2016. அதுக்காக அவர் வந்து 49 ஓட்டை நான் வாங்கியே தீர்வேன். ஏன்னா அங்க எண்ணாத வாக்குகள், சில தபால் வாக்குகள் இருந்தது. அந்த தபால் வாக்குகளை எண்ணுனா தான் நான் வெளியில போவேன் அப்படின்னாரு. ஆனா அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அன்னைக்கு அவர் என்ன பண்ணிச்சு, அதை வந்து வாய்ப்பே இல்லாதபடி எல்லா கதவையும் அடைச்சு விட்டுச்சு. அவரும் விடாம கோர்ட்டுக்கெல்லாம் போனார். கிட்டத்தட்ட 6 வருஷம், அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் அந்த மனுஷன் கோர்ட்டுல கேஸ் நடத்தினாருப்பா. ஆனா என்னதான் பண்ணாலும் நீங்க அதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மேல அதை வந்து அப்பீல் பண்ணி வச்சு அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாமலே விட்டாங்க. அந்த கட்டுப்புல தான் மறுபடியும் இறங்கினார். அப்போ இன்பதூர் அண்ணன் வந்து போட்டி போட்டாரு, ஃப்ரெஷ்ஷா போட்டி போட்டாரு. இன்பதூர் அண்ணன் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து இருப்பாரான்றதுலாம் தெரியாது. அவரு மொத்தத்துல ஏரியாவுக்கு புதுசு. அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்பதூர் அண்ணனுக்கு எல்லாரும் இறங்கி வேலை பார்த்தாங்க. இறங்கி முழுக்க பேயா வேலை பார்த்துதான் இந்த நிலைமை 49 ஓட்டுல ஜெயிச்சது. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல மறுபடியும் 2021 இன்பதூர் அண்ணனே இறங்கி போட்டி போட்டாப்புல. அண்ணன் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மளை எல்லாரும் இந்த இடத்துல ராதாபுரத்துல நம்மளை ராசா மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அண்ணன் இறங்கி போட்டி போட்டது. கடைசியில பார்த்தா போன முறை 49 ஓட்டுல தானே என்னை நீ ஜெயிச்ச, இந்த தடவை என்ன பண்ற பாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000 சொச்ச வாக்குகளுக்கு மேல வாங்கி, அதாவது கூட வாங்கி அப்பாவையே அவர் அங்கனுக்குள்ள ஜெயிச்சுட்டார். இப்ப இந்த தொகுதி, இப்ப திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அதிமுக காரங்க பயந்தது, ஒருவேளை இந்த முறையும் நெல்லையை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்களோ. ஏன்னா 2021 அண்ணன் வந்து அங்க பாஜக போனதுக்கு அப்புறம் பாஜக நின்று நான் போட்டி போடுறேன் என்னோட தொகுதி அப்படின்னு சொல்லி நயினாரனை கேட்டு வாங்கின தொகுதி அது 2021. அப்ப அவர் மாநில தலைவர் கூட கிடையாது, இப்ப மாநில தலைவர் வேற. மறுபடியும் போய் அண்ணன் நம்ம தொகுதியை நமக்கே கொடுத்துருங்க, அதை நீங்க உங்க இதுல வந்து நீங்க இது பண்ணிடாது, ஏற்றிடாதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பழனிசாமி ஐயா அதை பண்ணியிருக்க மாட்டார். ஆனா அது என்ன டீல்ன்றது தெரியல, அண்ணன் சாத்தூருக்கு தாவிட்டார். அதனால இப்ப திருநெல்வேலியில இப்ப பாளையங்கோட்டை, அம்மா சமுத்திரம், அப்புறம் இது திருநெல்வேலி, இந்த 3ஐயும் சேர்த்து அதிமுக அவங்களுக்கான வேட்பாளரை நாங்க போட்டுக்கிறோம்ன்றுச்சு. அதுக்கு பதிலா இந்த பக்கம் ராதாபுரத்துல பாசகவையும்
இங்க நாங்குநேரியில அமமுகவையும் வந்து நாங்க பிக்ஸ் பண்ணிடுறோம். இப்ப இந்த 3க்கும் அநேகமா வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகவை சேர்ந்து ராதாபுரத்துக்கு இது வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனா அது பாசக கேட்டு வாங்கி இருக்குன்றாங்க. அவங்களுக்கு இந்த முறை திருநெல்வேலியில போட்டி போட்டோம்னா கண்டிப்பா நம்ம தோற்று. ஆக்சுவலி திருநெல்வேலியை கேட்டாலும் கொடுக்குற ஒரு மனநிலைமையில தான் இருந்திருக்கிறாரு ஐயா. ஏன்னா நயினார் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்ட்டு. ஆனா நயினார் அண்ணன் என் சீட்டை காப்பாத்துறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, இதுல இந்த சீட்டை வேற நான் காப்பாற்றணுமா? ஒருவேளை நான் போய் அவன் ஜெயிச்சுட்டா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்றதுனால அண்ணன் வந்து அந்த இடத்துக்கு உள்ளே அந்த காம்ப்ளிகேஷனுக்கு உள்ளேயே போகல. இப்ப இங்க ராதாபுரத்துல பாசக கேட்டு வாங்கினதுக்கு இன்னொரு காரணம், கண்டிப்பா நமக்கு இங்கனுக்குள்ள ஸ்கோப்ன்றது இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப ராதாபுரத்துக்கு பாஜக கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையில அங்க இன்னும் 2 பேரு எப்படி நமக்கு இது வந்துடும். ஏன்னா நெக் டு நெக் ராதாபுரம் உண்மையிலேயே. அதாவது இந்த 5000 வாக்கு வித்தியாசம் அப்படின்றது மேபி இப்ப சேஞ்ச் ஆயிருக்கலாம். எதுல சேஞ்ச் ஆயிருக்கலாம்னா எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி 2021 அங்க போட்டி போறப்ப 2,77,000 பேர் இருந்தாங்க. இப்ப 2,33,000 43,000 பேர் தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் ராதாபுரத்துல இருந்து கிளம்பி ஓடிடுச்சு. இப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஆனா அங்க இருக்கிற ஆட்கள் சிறுபான்மையினர் நிறைய பேர், அதாவது இந்த நாடார்கள் நிறைய பேர், அதுக்கடுத்து வந்தோம்னா பட்டியலின மக்கள், அதுக்கப்புறம் வந்தோம்னா இவருங்க கோனாருங்க, அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா முஸ்லீமும் முக்குலத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப போன இந்த 30,000 வாக்குகள்ல எவ்வளவு வாக்குகள் இவங்கள்ட்ட இங்க இருந்து போனுச்சு அப்படின்றது தெரியாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பா நம்மளால முடியும். ஏன் முடியும்னா அதிமுக இதுக்கு முன்னாடி நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கு. 2016லயும் சரி 2021லயும் சரி. ஒருவேளை இந்த இடத்துல மற்ற இடங்களை நம்ம போட்டி போறதை காட்டிலும் இந்த இடத்துல போட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நேற்று அதாவது திடீர்னு புதுசா வந்து பாஜகக்குள்ள குதிக்கல. 1989ல இருந்து 71ல இந்த தொகுதியும் நாங்குநேரி தொகுதியும் தனித்தனியா வந்தது. அப்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆனது. 71ல ஆரம்பிச்சது. 89ல இருந்து விடாம போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அக்கா தமிழிசை அவங்க கூட 2006ல ஒரு முறை போட்டி போட்டிருக்காங்க. அவங்க போட்டி போட்டு அத்வானி ஐயாலாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க சார். அத்வானி ஐயா அம்மாவுக்காக ராதாபுரத்துல வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி பிரச்சாரம் பண்றப்ப அவங்கள பத்தி நிறைய பேசி அக்கா வாங்கின வாக்கு அன்னைய தேதிக்கு 5000 ஓட்டு. அன்னைய தேதிக்கு 5000 ஓட்டு பாசக நின்று ஜெயிச்சது. அதாவது ஜெயிச்சதுன்னா அந்த 5000 ஓட்டு வாங்கினது அவங்களுக்கு ஜெயிச்சதா அர்த்தம் தான். ஏன்னா எவ்வளவோ நம்ம இப்ப பேசுறோம் இல்லைங்களா, இந்த கீழே போயிடுச்சு அது போயிடுச்சு, டெபாசிட் வாங்கலைன்றது 2வது பிரச்சனை. பட் இருந்தாலும் அந்த 5000 ஓட்டு நமக்கு அங்கே இருக்கு அப்படின்றதுல அவங்க தொடர்ந்து அதுல நிறைய போட்டி போட்டுட்டு இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கா. இப்ப அந்த தொகுதியை அவங்க விட்டு கொடுத்துட்டா. இந்த தொகுதியை விட்டு கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம், இன்பதோர் அண்ணன் அங்க மேல போயிட்டாப்புல. அவருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இனிமே இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்பதூர் அண்ணனுக்கா யாரெல்லாம் இறங்கி வேலை பார்த்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இப்ப அண்ணனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. ஏன்னா அண்ணனோட அந்த இது சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை. பழக்க வழக்கங்கள்னா அவர் ட்ரீட் பண்ற விதங்கள் சரியில்லை. அதனால வந்து இனிமே அவர்கிட்ட நம்ம வேலை பார்க்க முடியாது. அண்ணனுக்கே வந்து ஒரு நினப்பு வந்துருச்சு, ஒருவேளை நாம இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க போல. ஏன்னா அண்ணன் நடந்துகிட்ட விதம் அப்படி. அதனால இன்பதூர் அண்ணன் காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த கொடுக்கறதுல அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் இங்க இன்னும் சில பேர் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. சவுந்தரராஜன் இருக்கிறாரு, இன்னும் சில பேர் அங்கெல்லாம் வந்து நமக்கு இது கிடைக்கும். மைக்கேல் ராயப்பன் அவர்லாம் வந்து முன்னாடியே வந்து துண்டை போட்டு வச்சிருந்தாப்புல. 2011 அவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்படி இருக்கிறப்ப ராயப்பன் அண்ணன் நமக்கு இந்த தொகுதி கிடைச்சா நல்லா இருக்குன்ற ஒரு நினைப்புல இருந்தா. பட் இருந்தாலும் எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த தொகுதியை அங்கனுக்குள்ள தள்ளி விட்டார். பாசக இங்க ஏன் வந்து இவ்வளவு குறியா இருக்குன்னா, வெறும் இந்த தொகுதிக்குள்ள அந்த சிறுபான்மையின மக்கள் அதை நினைச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கனுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கூடங்குளம் ஓடிட்டு இருக்கு, அப்புறம் இந்த இங்க விஜயராய அங்க கப்பல் படம் ஓடிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மகேந்திரபுரி அந்த இது ராக்கெட் ஏவுதளம் அதெல்லாம் இங்க. இது எல்லாமே ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்டது உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. எப்படி நாம எங்களுக்குள்ள போட்டி போட்டோம்னா அதிமுக சப்போர்ட்டோட நாம ஜெயிச்சோம். இது வரைக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் கூடுமான வரைக்கும் அவர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் அந்த இவர் மாவட்ட பொறுப்பாளர்,
அவருக்கு தான் வந்து இதை கொடுக்கணும். நயினார் அண்ணனும் அவரையே வந்து டிக் பண்ணியிருக்கதா சைடில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கதா ஒரு கேள்வி. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நாம இந்த இடத்துல நின்னோம், கொஞ்சம் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அந்த நினப்பு அவங்களுக்கு நிறையாவே இருக்குது. பட் இங்கனக்குள்ளதான் ஒரு சிக்கல். இப்போ திமுக யாரை நிப்பாட்ட போதுன்னு தெரியல. அப்பாவே மறுபடியும் வருவாரா, இல்லை அலெக்ஸ் அப்பாவு வருவாரா, இல்லை ஞானதிரவி அண்ணன் வருவாரா, இல்லை கிரகாம்புல் அண்ணன் வருவாரா, யாரு வருவான்றது தெரியல. ஆப்போசிட்ல இதே இடத்துல இன்னொரு போன முறை நாம் தமிழர் கட்சி கூடுமான வரைக்கும், அதாவது ஒரு 10% ஒரு டீசென்டான வாக்கு அங்கே ஆல்ரெடி வாங்கி இருந்தது. இப்ப அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இடையில இப்ப தாவேக்கா வேற உள்ள வருது. அவங்க உள்ளுக்குள்ள எதை பிரிப்பாங்கன்றது தெரியாது. ஒருவேளை பாசக பிரிச்ச மாதிரி கணிசமான வாக்குகளை கூட அவங்க பிரிச்சா இது எந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகும், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும், யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையும் எதுவும் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது. இதுல இன்னொரு இடம் வேற உள்ளுக்குள்ள வருது. போன முறை ஆலங்குளம் தொகுதியில போட்டி போட்ட நம்ம பணங்காட்டு போன கட்சி, அங்கே சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஹரிநாராயண ஐயா இறங்கினார். அவர் இறங்கினதுல தான் ஆலங்குளத்துல அடி வாங்குச்சு. அங்கே அண்ணன் மனோஜ் பாண்டிய போட்டி போட்டாரு, திமுக சார்பாகவும் போட்டி போட்டாங்க. அங்கே அவர் பணங்காட்டு போன கட்சி ஐயா ஹரிநாராரு 36,000 வாக்குகள்கிட்ட பிரிச்சாப்புல. அது பிரிச்சது திமுகவுக்கு அங்கே அடி 2021. இப்ப மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு வந்துட்டதுனால ஆலங்குளத்துல மறுபடியும் அவரே போட்டி போடுறதா இருக்கிறதுனால அங்கேருந்து பணங்காட்டு போன கட்சி தள்ளி போயிட்டு இன்னொரு இடத்துல போட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒருவேளை அவர் ஹரிநாராயண இறங்கலாம், இல்லாட்டி இவர் ராக்கெட் ராஜாவே இறங்கலாம். அவர் ஒருவேளை இறங்கினா அந்த இடத்துல பிரிக்கக்கூடிய வாக்குகள் நிறைய, ஒரு பக்கம் தாவேக்கா சிறுபான்மையினரை பிரிக்கும், இன்னொரு பக்கம் அவர் பணங்காட்டு கிடப்ப அந்த கட்சி தனியாக அவங்கள வந்து இன்னொரு சைடு பிரிக்கும். இதுக்கிடையில அதிமுக பாஜக, திமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர், இடையில இவ்வளவு குலைச்சல் இருக்கிற இடத்துல மக்கள் உண்மையிலே வந்து எங்க போறது? ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல சும்மா இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. பட் அங்கே அடிப்படை தேவைகளுக்கான பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை நிறைய இருந்தது. ஐயா அப்பாவும் அந்த தண்ணீர் பிரச்சனைகளை தீர்த்து வச்சதாகவும் சொல்றாங்க நிறைய. அந்த ஆனா இன்னமும் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆன்கோயிங்ல இருக்கு, இன்னும் முடியல, வரும்னு சொன்னாங்க. அந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கல் திட்டம் அதெல்லாம் வந்து வர்ற மாதிரி வந்து நிறைய வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் ஓரளவு அவங்களுக்குள்ள சாட்டிஸ்ஃபைடு. அதை இங்கே ஆஸ்பத்திரி கட்டினது, பஸ் ஸ்டாண்டு கட்டினது, நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய. ஏன்னா இப்போ அங்கேருந்து தள்ளி போனாங்க அப்படின்னா 50-60 கிலோமீட்டர் போன பெரியாஸ்பத்திரிக்கு இப்போ அதை வந்து உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள பக்கத்துல ஆக்சசிபிளா கொண்டாந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அங்கே மறுபடியும் ஐயா அப்பாவு இறங்கினா நிறைய வாய்ப்புகள். ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது வரைக்கும் 5 முறை ஐயா அப்பாவு ஜெயிச்சிருக்கிறார். சுயேட்சையா ஒரு முறை இறங்கி 2001 நினைக்கிறேன். முறையா ஐயா போனப்போ 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் அது சார்பா போட்டி போட்டு, அதுக்கப்புறம் 2001 சுயேட்சையா நின்று போட்டி போட்டு, அதுக்கப்புறம் திமுக போட்டி போட்டு நிறைய விஷயங்கள் ஐயா தனியாவே நின்று அவரோட ஒரு தொகுதி, அதாவது தன்னை தாண்டி வர முடியாத அளவுக்கு தொகுதியை நல்லா பண்ணி வச்சிருக்காரு. பட் இப்ப ஒருவேளை ஐயாவுக்கு சீட்டு கொடுக்குறாங்களா, இல்ல ஐயா பையனுக்கு கொடுக்குறாங்களா, இல்ல வேற யாருக்கும் கொடுக்குறாங்களா? வேற யாருக்கும் கொடுத்தாலும் அந்த இடத்துல திமுக நிப்பாற்ற ஆட்களுக்கு இறங்கி வேலை பார்க்கறதுக்கு சுத்தி எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரிதான் பாசகவுக்கு. இப்ப அது பாசகவா திமுகவான்றது இல்லை, அதிமுகவா திமுகவான்றது. வழக்கம் போல அதிமுக முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பாஜக சவாரி பண்றது இந்த தொகுதி. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள்ல 26 தொகுதி கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஐயோ போச்சு, பூரா ரெட்டு கார்டா இருக்கு, எதுவுமே கிரீன் லைட்டே எரிய மாட்டேங்குது. ஆனா இங்க ரெட்டும் கிரீனும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு, போகுமா வருமா போகுமா வருமான்ட்டு. ஸோ அதுக்கான வேலைகள் அவங்க இறங்கி, இதுதான் அவங்களோட ஒரே ஒரு நம்பிக்கை. அதான் இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க, இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நிறைய அந்த பார்ட்டிகள் இருக்கு. நாம் தமிழர், டிவிக்கு, பணங்காட்டு படை கட்சி, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு நிறைய இந்த இடத்துல அதாவது அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனும் அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனும் அதிமுக அவங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு அப்படின்றது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்து, அதுலதான் அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. அவங்க மேல அவங்களுக்கு கான்பிடன்ட்ல கிடையாது. இதனால போறதுதான் பண்ணா நல்லா இருக்கும், நமக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹோல்டு இருக்கிற
ஒரு விஷயம். ஹோல்டுனா எப்படி அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இல்ல கட்டி வச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ள போயிட்டு நம்ம கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பார்த்தோம்னா போதும். அந்த ஏன்னா வழக்கம் போலதான் எலெக்ஷன் வந்துட்டா என்ன வேணாலும் வாக்குறுதி அள்ளி கொடுக்கலாம். ஏன்னா கேட்கவா போறாங்க, செஞ்சாகணும்னு என்ன கட்டாயமா என்ன? இது வரைக்கும் கொடுத்த வாக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க இல்லப்பா அப்படின்னு நிறைய பேசுறாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்குது. என்ன நடக்க போகுது ராதாபுரம் தொகுதியில, யார் வந்தா நல்லா இருக்கும், யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நன்றி.